இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பை மீறி வேகமாக இன்னொரு ராசிக்கு போகிறது, மறுபடியும் அதே ராசிக்கு திரும்பி வந்துடுச்சு அப்படின்னா அது வக்கரம். வேகமாக போகுது அப்படின்னா அது அதிசாரம். அந்த ஒரு வகையில் குரு பகவான் இப்போது மிதுனம் ராசியில் இருக்கார். ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி 1ஆம் தேதி சனிக்கிழமை, அன்றைய தினம் சனி பிரதோஷம். ஆங்கிலத்துக்கு அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். கடகராசி அப்படிங்கிறது குரு உச்ச வீடு. அப்போது குரு உச்சம் தொட போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த அதிசார பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எத்தனை நாளைக்கு ஜோசியரே அங்கே இருப்பார் அப்படின்னா, அக்டோபர் 18ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு 52 நாட்கள் குரு பகவான் உச்சத்தை தொட்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு யோக பலன்கள் அப்படிங்கிறத வழங்க போகிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது காலபுருஷனுக்கு 9வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி குரு பகவான். தந்தை, தெய்வ அருள், அதிர்ஷ்டம், உயர்கல்வி, இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி. அதே போல் அயன சயன போகம் செலவுகள், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் குரு தான் அதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் தொட போகிறாரு அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு நெருப்பு மாதிரி எரியும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்டேயே யாரும் வர முடியாது, அந்த அளவுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரிகள் இருந்தால் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அத்தனையுமே 52 நாட்கள் குரு பகவான் ஆட்டமாக ஆட போகிறாரு. குரு விளையாடல் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுதான் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் என்ன கொடுக்க போகிறாரு, இந்த 52 நாட்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, வாட்டம் நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். மேசம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, எப்படா இந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு ராசிக்காரர்களில் முக்கியமான நபர்கள் இந்த மேசம் ராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு விரைய வீட்டில் சனி பகவான் அப்படிங்கிறவர் இருந்துட்டார். படாத பாடு, கட்டுக்கடங்காத செலவுகள். நான் செவனேன்னு இருந்தாலும் வெட்டி செலவு அப்படிங்கிறது வருது, நான் செவனேன்னு இருந்தாலும் தண்ட செலவு வருது. ஒரு 10 ரூபா சம்பாதிச்சு கொண்டு போய் வீட்டில் வைக்க முடியலை, நான் எடுத்துகிட்டு போகிற 10 ரூபாய்க்கு மேலே அங்கே 12 ரூபா செலவுக்கு காத்துட்ருக்கு. தேவையில்லாத நிறைய பேர் நம்பி ஏமாந்துட்டேன், முதுகில் குத்தப்பட்டுட்டேன், தேவையில்லாத துரோகங்கள் நிறைய ஏமாந்து போயிட்டேன்,
தொழில்லையும் பெருசாக வருமானம் அப்படிங்கிறது இல்லை, தொழில் வந்து படுத்துக்கிச்சு. ஆனால் செலவு அப்படிங்கிறது கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு. எல்லாமே தண்ட செலவாக வருது. வேலையில் பெரிய அளவில் ஒரு நாட்டம் அப்படிங்கிறது இல்லை. ஏதோ முயற்சி செஞ்சு பார்த்தாலும் நம்ம உழைப்புக்கு தகுந்த ஒரு ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. இப்படி புலம்பிக்கிட்டு இருந்தீங்க. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் 7.5 சனி அப்படிங்கிறது. அதோட இந்த குரு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 9க்கும் 12க்கும் அதிபதியான அவர் 3வது வீட்டில் போயிட்டு மறைஞ்சு போயிட்டார். அப்போது மறைஞ்ச குருவால் எதுவும் செய்ய முடியலை. இப்போது குரு பகவான் வந்துட்டு 3வது வீட்டில் இருந்து 4வது வீட்டுக்கு போக போகிறாரு. இது வந்து அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவோம். இது நல்ல இடமா ஜோசியரே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுமாரான ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் 4வது வீட்டில் குரு உச்சமடைகிறாரு. சாதாரணமாக போயிட்டு உட்காரல. இதோடைய பலன் அப்படிங்கிறது நீங்கள் பற்றிக்கிட்டு எரியும். அதாவது உங்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறது 4 பேருக்கு தெரியும். எங்கே இருந்தாலும் ஒரு பிரகாசமாக தனியாக தெரிவிங்க. 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு மேசராசிக்காரனை விட்டாலும் அவங்களுடைய திறமை அப்படிங்கிறது தனித்து தெரியும். அதோட ஒரு முக்கியம் என்ன அப்படின்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை குரு பகவான் பார்த்துட்றாரு. அடங்கப்பா, இதோட ஓரளவுக்கு நமக்கு செலவு அப்படிங்கிறது குறையும். ஏன் அப்படின்னா குரு விரைய வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறத விட சனி விரைய வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கொடுமை. ஏன்னா சனி விரைய வீட்டில் இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட தண்ட செலவு அப்படிங்கிறத கொடுத்தார் இல்லைங்களா. இப்போ குரு பார்வை அப்படிங்கிறது மீனம் ராசியில் இருக்கக்கூடிய சனி மேலே பற்றும் அப்படிங்கிறதுனால சனியினுடைய இந்த கெடுபலன்கள் அப்படிங்கிறது குறையும். தொண்ட செலவு, வைத்திய செலவு, வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று பொருள் வந்து ரிப்பேர் ஆகிக்கிட்டு போகிறது, வண்டி வாகனம் பழுதாகி போகிறது, இப்படி தேவையில்லாமல் ஆன செலவுகள் எதுவும் இல்லாமல் சுப செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கல்யாணம் காட்சி, கோயில் குளம், விருந்து விசேஷம், ஒரு சுற்றுலா போகிறது, ஒரு நகை நட்டு அப்படிங்கிறது வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, இந்த மாதிரியான சுப செலவுகளில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். அந்த அளவுக்கு குரு வந்து விரயத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்த்து புனிதப்பற்றுவார் அப்படிங்கிறதுனால ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் கவலைப்படவே தேவை அப்படிங்கிறது கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ குரு 4ஆம் வீட்டில் எத்தனை நாளைக்கு இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 52 நாளைக்கு தான். திரும்ப மறுபடியும் 3ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ இந்த 52 நாட்களில் நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த ஒரு இடத்த நீங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத அமைச்சிக்கலாம். சில பேருக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலமாக திருமணம் வரன் அப்படிங்கிறது அமையும். அம்மா வழியில் மாமன் இருப்பான், என் தாய் மாமா வழியில் பொண்ணு கட்டலாம். தாய் மாமன் மூலமாக ஏதாவது ஒரு வரன் வரும், அங்கே ஒரு மாப்பிள்ளை இருக்குது, இங்கே ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி வரதை நீங்கள் விடாப்புடியாக பிடிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். நல்லது ஒரு வரனாக அமையும். அதே மாதிரி மாமா மச்சான் தாய் மாமா வகையில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த வகையில் ஏதாவது கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுன்னு பிரிஞ்சு போயிருந்தீங்க கடந்த காலகட்டத்தில் அப்படின்னா இப்போ எல்லாமே ஒன்று கூடுவீங்க. ரொம்ப உறவு முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு தாய் வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அம்மாவோட சொத்து ஒன்று இருக்குது, இப்போ தான் மாமன் பிரித்து கொடுக்குறாரு, பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு அம்மா வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். பிரிஞ்சிருந்த அம்மா பிள்ளைகள் ஒன்று சேரலாம். ஏதோ கடந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் பிரிஞ்சிருந்தோம், இன்னொரு காதல் திருமணம் அப்படிங்கிறத பண்ணிட்டோம், பிடிக்கலை, பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாமே ஒன்று சேருவீங்க, ஒத்துமையாக இருப்பீங்க. அதே மாதிரி அம்மாவே அப்பாக்கிட்ட பேசி புள்ள கஷ்டப்படுறான், ஏதாவது கொஞ்சம் பேசி விடு, நம்ம பிள்ளை தானே, அவனை தானே சேர்த்து வைக்கிறோம், எங்கே தலையெழுத்திக்கிட்டு ஓடவா போகிறோம், 10 ரூபா தான் அவன்கிட்ட கொஞ்சம் கூடு, பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காட்டு, பாவம் பிள்ளை கஷ்டப்படுறான் அப்படின்னு. நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தாயார் வந்து அப்படியே அரணா நம்மளை தாங்கி நிற்பாங்க, காத்து நிற்பாங்க. அப்படிங்கிற அளவுக்கு தாயார் மேலே ஒரு பற்று அப்படிங்கிறது இருக்கும். இத்தனை நாளாக எனக்கு அப்பாவை தான் பிடிக்கும், எங்கள் ஆயெல்லாம் எனக்கு பெருசாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு இந்த பிள்ளைங்க கூட தாயினுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே ரொம்ப நல்லபடியாக இருப்பீங்க. அதோட குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான பலன் அப்படிங்கிறத கொடுக்க போகுது. 8, 10, 12 இந்த 3 வீட்டில் குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. அதாவது 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். சில பேருக்கு 7.5 சனி இருக்குது அப்படிங்கும்போது உயிரை பற்றின பயமெல்லாம் வந்திருக்கும். ராத்திரியில் தூங்கினா கெட்ட கெட்ட கனவு வரும். சில பேருக்கு லேசாக நெஞ்சு வலி வரும். நெஞ்சு வலி வந்தால் கூட ஃபோனை எடுத்து அந்த நேரத்தை டக்குன்னு நோண்டிட்டு பார்ப்பீங்க, ஏதாச்சும் மாரடைப்பு வந்துருச்சா, அதாவது அறிகுறி ஏதாச்சும் இருக்கா அப்படிலாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. சாதாரணமாக ஒரு வாயு தொந்தரவு வந்தால் கூட இந்தளவுக்கு உங்களை அதிகபட்சமாக யோசிக்க வச்சுருந்துருக்கும். எங்கேயாவது யாருக்காவது ஏதாவது ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்னா கூட
ஐயையோ அடுத்து நமக்கு வந்துடுமோ அது அப்படிங்கிற பயம் இருந்திருக்கும். இதனால் தூக்கம் இல்லாமல் முழிச்சிட்டு கூட இருந்திருப்பீங்க. அந்த மாதிரியான நிலைமை எல்லாமே இதுக்கப்புறம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு வராது. இந்த உயிர் பற்றின பயம் அப்படிங்கிறது நீங்கும். நீங்கள் நிம்மதியான ஒரு உறக்கம் அப்படிங்கிறத அடையலாம். இன்னைய நாளை நல்லபடியாக முடிச்சிட்டோம், போய் தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த 52 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல குரு பார்வை விழுகுது, மகரம் ராசியில் விழுகுது. அதுவும் சனிக்கு சொந்த வீடு வேறு. அந்த ஒரு இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது அப்படின்னா முடங்கி கிடந்த தொழில் கூட திரும்ப வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு கடையை ஒன்று ஆரம்பித்த ஒன்றும் வியாபாரம் இல்லை, பூட்டி போட்டு உட்காந்துருக்கேன், முதலில்லை அப்படின்னவங்க கூட திரும்ப கடையை திறந்து வியாபாரம் பண்ணி தொழிலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மூலதனம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அரசு மூலியமாக ஒரு வங்கி கடன் கிடைக்கிறது, ஒரு மானியம் கிடைக்கிறது, யாராவது நண்பர்கள் உறவினர்களுக்கு கொடுத்து உதவுறது, தாயார் வகையில் ஒரு நிதி கிடைக்கிறது. இது எல்லாமே இதுக்கு மேலே கிடைக்கும். தொழிலை நீங்கள் வெற்றிகரமாக செய்யலாம். 12ஆம் இடத்துலையும் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது விழுகுது அப்படிங்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுப செலவுகள் தான் செய்வீங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் வயது இருந்துச்சு அப்படின்னா திருமணம் பண்ணி வைப்பீங்க. உயர்கல்விக்கு செலவு பண்ணுவீங்க. பிள்ளைகளுக்கு நகை நட்டு சொத்து பணமாக சேர்த்து வைப்பீங்க. வண்டி வாகனம் வாங்கலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், உயர்கல்விக்காக பணம் கட்டலாம். இப்படி சுப செலவுகள் அப்படிங்கிறத செஞ்சு உங்கள் கடமையெல்லாம் நான் முடிக்கிறேன் இந்த 52 நாட்களில் அப்படின்னு ஏதோ ஒரு ரூபத்தில் பிள்ளையாக பார்த்து அது ஃபோன் எடுத்து வைக்கும்போது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சரி ஓகே சுப நிகழ்ச்சிகளாகவே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். சரி ஓகேங்க. இதான் அதே மாதிரி ஒரு 10 பவுனாக சேர்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் ஒரு 5 பவுனாவது சேர்க்க முடியும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு 52 நாட்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வந்து நிற்கிது. மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு 52 நாளும். குளிச்சுட்டு தினமும் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுட்டு வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றி ஏழை பாலை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது அட்டகாசமாக இருக்கும். மேஷம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.